الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له ونشهد أن لا إله إلا الله وحده لا شريك له ونشهد أن سيدنا ونبينا ومولانا محمدا عبده ورسوله أما بعد فقد قال تعالى في كلامه القديم والفرقان المجيد بعد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم إنما الخمر والميسر والأنصار والأزلام رجس من عمل الشيطان فاجتنبوه لعلكم تفلحون قال نبينا صلى الله عليه وسلم كل مسكر حرام وإن على الله عهدا لمن يشرب المسكر أن يسقيه من طينة الخبال قالوا يا رسول الله ما طينة الخبال قال عرقة أهل النار أو كما قال عليه الصلاة والسلام سبحانك لا علم لنا إلا ما علمتنا إنك أنت العليم الحكيم رب اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقهوا قولي சங்கையான அல்லாஹ் நல்லடியார்களே, அல்லாஹ் ஜல்லஷானு தஆலாவுடைய உயர்தரமான புகழும் பெருமையும் நிரந்தரமாக அமைய சாரட்டும். அவனுடைய மேலான ஈரேற்றமும் சலாத்தும் சலாமும் நம் உயிரின் மேலான கர்மல் நாயகம் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவரின் வாழ்வை பின்பற்றிய சஹாபாக்கள், தாபிஈன்கள், தபஅ-தாபிஈன்கள், இறைநேசர்கள் நம் அனைவரின் மீதும் என்றென்றும் நிரந்தரமாக நிலைத்திருக்கட்டுமாக. ஆமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்லாஹ் ஜல்லஷானு தஆலா ஒரு உயர்தரமான மாதத்தில் ஒரு சங்கையான நாளில் அல்லாஹ் நம்பி அவனுக்கு பிரியமான இடத்தில் ஒன்று சேர்த்திருப்பது போல் நாளை மறுமையிலும் ஜன்னத்துல் ஃபிர்தௌஸ் என்ற உயர்தரமான சொர்க்கத்திலும் அல்லாஹ் நம்மை ஒன்று சேர்த்திருவானாக. சங்கையானவர்களே, அல்லாஹ் ஜல்லஷானு தஆலா இந்த புனிதமான இஸ்லாத்தில் நம்மை பரிசுத்தப்படுத்தக்கூடிய உயர்தரமான இபாதத்துகளை, வணக்க வழிபாடுகளை, கடமைகளை, பல்வேறு கட்டுப்பாடுகளை எல்லாம் அல்லாஹ் தஆலா நம்முடைய நலவிற்காக வேண்டி மட்டுமே வைத்துள்ளார். இஸ்லாம் நமக்கு சொல்லித்தரக்கூடிய எல்லா விதமான கட்டுப்பாடுகளும், அனைத்து விதமான அமல்களும் மனிதர்களுக்கு இம்மையிலும் நாளை மறுமையிலும் முழுமையாக பலன் தரக்கூடியவைதான் என்பதை இஸ்லாமியர்கள் மட்டுமல்ல, இஸ்லாத்திற்கு அப்பால் இருக்கக்கூடிய அனைவருமே ஏற்றுக்கொள்ளக்கூடிய நிர்பந்தமான நிலை உருவாக இருக்கிறது. யாருமே மறுக்க முடியாது. இஸ்லாம் மனிதர்களுக்கு தந்திருக்கக்கூடிய எல்லா கடமைகளும் அல்லாஹ்வுக்கு பிரியமானது, மனிதர்களுடைய ஏராளமான பலன்களை அது உள்ளடக்கி இருக்கிறது. அப்படிப்பட்ட ஒரு உயர்தரமான கட்டுப்பாடுகளை தான் அல்லாஹ் ஜல்லஷானு தஆலா நமக்கு விதித்திருக்கிறார். அதில் உயர்ந்த ஒரு விஷயம்தான் அல்லாஹ் ஜல்லஷானு தஆலா அந்த ஐயாமுல் ஜாஹிலியா என்ற அறியாமை காலத்தில் வாழ்ந்து நபியவர்களின் வருகைக்கு முன்பிருந்த அரபிகளிடத்திலிருந்த ஒரு கொடூரமான பழக்கம் என்னவென்று சொன்னால், அவர்கள் முதுமினுல் ஹம்ர் என்று சொல்லக்கூடிய, அவர்கள் தங்களுடைய வாழ்க்கையில் அதிகமான நேரங்கள் எப்படி டீ காஃபி அருந்துவார்கள் அதுபோல அவர்கள் அதிகமாக மதுவை குடிப்பவர்களாக இருந்தார்கள். மது என்பது அவருடைய வாழ்க்கையினுடைய ஒரு இன்றியமையாத விஷயம். கட்டாயமாக எந்த ஒரு நிகழ்வாக இருந்தாலும் ஒவ்வொருவருடைய வீட்டிலும் அது ஸ்டாக்காக தேக்கி வைக்கப்படக்கூடிய ஒரு பொருளாக இருந்தது. எந்த ஒரு நிகழ்வாக இருந்தாலும் சரி, அதை அவர்கள் பிரியமாக அதை அணுகக்கூடியவர்களாக இருந்தார்கள். எப்பொழுது இஸ்லாத்தை எல்லாம் வழங்கினாலோ அல்லாஹ் ஜல்லஷானு தஆலா உடனடியாக இதை ஹராமாக்கவில்லை. ஏனென்று சொன்னால், இதை உடனடியாக ஹராமாக்கினால் பல்வேறு விதமான சிரமங்கள், கஷ்டங்கள், இன்னல்கள் ஏற்படும் என்பதற்காக அல்லாஹ் தஆலா கொஞ்சம் கொஞ்சமாக அதை ஹராமாக ஆக்குகிறார். முதலில் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுவார்கள், இந்த மது குடிப்பது இருக்கிறதே மனிதர்களுக்கு நல்லதல்ல, அது நலவான ஒரு விஷயம் அல்ல என்று சொன்னார்கள். அதிகமான சஹாபாக்கள் அதை தவிர்த்து கொண்டார்கள். அதற்கு அடிமையான பல நபர்கள் அதை குடித்துக் கொண்டிருந்தார்கள். இரண்டாவது அல்லாஹ் தஆலா இப்படி ஒரு கடமை இறக்கினார், லா தக்ரபுஸ் ஸலாத்த வ அன்தும் சுகாரா, நீங்கள் போதையில் இருக்கும் நிலையில் தொழுகையின் பக்கம் நெருங்காதீர்கள், நீங்கள் தொழ வராதீர்கள். பல சஹாபாக்கள் அந்த விஷயத்தை விட்டார்கள். தொழுகைக்கு வரும்பொழுது அல்லாஹ்
ஹலாலாக்கினான். படிப்படியாக அல்லாஹ் தஆலா ஹராமாக்குகிறான். மூன்றாவதாக சஹாபாக்களுடைய கேள்விக்கு அல்லாஹ் பதில் சொல்கிறான். யஸ்அலூனக அனில் ஹம்ரி வல் மைஸிர், நபியே உங்களிடத்தில் அந்த மக்கள் கேட்கிறார்கள், மது குடிப்பது, சூதாடுவது எல்லாம் இஸ்லாத்தினுடைய நிலைப்பாடு என்ன என்று கேட்கிறார்கள். நபியை சொல்லிவிடுங்கள், இஸ்முன் கபீர், அது ஒரு மிகப்பெரிய பாவம். அதில் உங்களுக்கு நலவிருப்பது போன்று நீங்கள் கருதினாலும் அதில் அதிகமான பாவங்கள் தான் உங்களுக்கு இருக்கிறது. உங்களுடைய ஆரோக்கியத்திற்கும் உங்களுடைய குடும்ப சூழ்நிலைகளுக்கும் உங்களுடைய எல்லா விதமான நிலைகளுக்கும் அது மிகப்பெரிய ஆபத்தை ஏற்படுத்தக்கூடியது என்பதை அல்லாஹ் தஆலா அடுத்த கட்டமாக விளக்குகிறார். பல சஹாபாக்கள் அதை விட்டொழிக்கிறார்கள். ஆனாலும் சில மனிதரிடம் அந்த பழக்கம் இருந்தது. இறுதியாக கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் உமர் ரலியல்லாஹு அன்ஹு பேசிக் கொண்டிருக்கும் பொழுது சொல்லுகிறார்கள், யா ரசூலல்லாஹ், இந்த மது இருக்கிறது மனிதர்கள் பல்வேறு விதமான தவறுகள் இழைப்பதற்கு காரணமாக அமைந்து விடுகிறது. எனவே அல்லாஹ் இதை ஹராமாக்கி விட்டால், இஸ்லாத்தில் இது இல்லாத ஒன்றாக ஆகிவிட்டால் நன்றாக இருக்குமே என்று ஒரு ஆலோசனை சொல்வதற்காக உமர் ரலியல்லாஹு அன்ஹு வருகிறார்கள். இந்த விஷயத்தை கேட்டு நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதை ஆமோதிக்கிறார்கள். உமர் ரலியல்லாஹு அன்ஹு ரசூலுல்லாஹ்விடம் பேசிவிட்டு வெளியே வருகிறார்கள். அல்லாஹ் ஜல்லஷானஹு தஆலா ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்தை அனுப்புகிறார். அல்லாஹ் தஆலா ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்தை அனுப்புகிறார். ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் ஆயத்தை கொண்டு வந்து இறக்குகிறார்கள். இன்னமல் ஹம்ரு வல் மைஸிரு வல் அன்சாப் வல் அஸ்லாம் ரஜ்ஸும் மின் அமலி ஷைத்தான் ஃபஜ்தனிபூ, நிச்சயமாக இந்த மது இருக்கிறது, சூதாட்டமாடுவது, சகுனம் பார்ப்பது, இது போன்ற விஷயங்களை எல்லாம் அல்லாஹ் தஆலா நஜீஸ் என்று சொல்கிறார். அது அசுத்தம் என்று பேசுகிறார். எனவே நீங்கள் வெற்றியடைய வேண்டும் என்று சொன்னால் அதை நீங்கள் தவிர்த்துதான் ஆக வேண்டும் என்ற ஹராம் என்ற ஹுக்மை அல்லாஹ் தஆலா இறக்குகிறார். இதனால்தான் ரசூலுல்லாஹ் சொன்னார்கள், அல்லாஹ் தஆலா உமருடைய நாவில் பேசுகிறார். ஏராளமான விஷயங்கள், ஏராளமான இஸ்லாத்தினுடைய கடமைகள், பெண்களுடைய பர்தாவுடைய விஷயமாக இருந்தாலும் சரி, போரில் கைப்பிடிக்கப்பட்ட விரோதிகளுடைய அந்த கைதிகளுடைய நிலையாக இருந்தாலும் சரி, இப்படி சொல்லிக்கொண்டே போகலாம். ஏராளமான விஷயங்களை அல்லாஹ் ஜல்லஷானஹு தஆலா ஹஜ்ரத் சய்யிதுனா உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவருடைய யோசனைக்கு சாதகமாக இந்த இஸ்லாத்தை அல்லாஹ் தஆலா கட்டமைக்கிறார். ஒரு மிக உயர்ந்த கடமை. அல்லாஹ் ஜல்லஷானஹு தஆலா இந்த மதுவை ஹராம் என்று சொன்னதும் அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கிறார்கள், நான் சஹாபாக்களுடைய வீட்டில் இந்த மதுவை ஊட்டி கொடுக்கக்கூடிய அந்த ஒரு பணியில் அமர்த்தப்பட்டிருந்தேன். அந்த நேரத்தில் வெளியிலிருந்து சப்தம் வந்தது, அல்லாஹ் ஜல்லஷானஹு தஆலா இஸ்லாத்தில் முஸ்லிம்களுக்கு இதை ஹராமாக்கி விட்டால் இதை யாரும் நெருங்கக்கூடாது என்ற விஷயம் ஓதப்பட்டவுடன், அந்த அல்லாஹ்வுடைய செய்தி சொல்லப்பட்டவுடன் அந்த சஹாபாக்களுடைய நிலை எப்படி இருந்தது தெரியுமா? கண்ணியமானவர்களே, இப்பொழுது குடிப்பவர்கள் எல்லாம் எப்படிப்பட்ட குடிக்கிறார்கள்? ஆனால் அரபிகளிடமிருந்து அந்த பழக்கம் இருக்கிறது, ஒரு கொடூரமான பயங்கரமான பழக்கமாக இருந்தது. அந்த சஹாபாக்கள் முஸ்லிம்கள் தாங்கள் கைகளில் வைத்திருந்த அந்த மது கிண்ணங்களை தன் கால்களில் போட்டு மிதித்தார்கள், மதுரை ஓடச் செய்தார்கள் என்று ஹதீஸ் ஷரீஃபில் வருகிறது. எப்படிப்பட்ட ஒரு நிலை தெரியுமா? அல்லாஹ் அக்பர். அல்லாஹ் ஹராமாக்கி விட்டான் என்ற செய்தியை கேட்டவுடன், இஸ்லாத்தில் இது ஆகமாக்கல்ல என்று கேட்டவுடன் அவர்கள் தங்களுடைய பழக்கத்தை முற்றிலுமாக மாற்றிக் கொண்டார்கள். அதனால்தான் அவர்கள் சஹாபாக்கள் ரலியல்லாஹு அன்ஹும் அஜ்மஈன், அல்லாஹ் அவர்களை பொருந்திக் கொண்டார். கண்ணியமானவர்களே, இது ஒரு உயர்ந்த பாக்கியம். அல்லாஹ்வுடைய ஹுக்மை அல்லாஹ் ஹராமாக்கி விட்டான் என்ற நிலையை உடனடியாக அமல் செய்வது என்பது ஒரு மிக உயர்ந்த தியாகத்திற்கு உட்பட்ட விஷயம். அல்லாஹ் அந்த பாக்கியத்தை அவர்களுக்கு கொடுத்தார். அல்லாஹ்வுடைய ரசூல் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய சபையில் ஒரு வெளி ஊரில் இருந்து ஒரு சில நபர்கள் வருகிறார்கள். மது ஹராமாக்கப்பட்ட விஷயம் அவர்களுக்கு தெரியாது. ரசூலுல்லாஹ்விற்கு அன்பளிப்பாக ஒரு மது அருந்திய ஒரு அழகான பையை நபர் கொண்டு வருகிறார், தொழுத்தியை. நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்டார்கள், அல்லாஹ் இதை ஹராமாக்கி விட்டான் என்று சொன்னபோது, யா ரசூலுல்லாஹ், எங்களுக்கு இது தெரியாது என்று தன் பக்கத்தில் இருந்த ஒருவரிடம் இதை கடை தெருவில் சென்று விற்று விடுங்கள் என்று சொன்னார். அல்லாஹ்வுடைய ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், எந்த அல்லாஹ் இதை குடிப்பதை ஹராமாக்கி இருக்கிறானோ அதே அல்லாஹ் தான் இதை விற்பதையும் ஹராமாக்கி இருக்கிறான் என்று சொன்னார்கள். உடனே அந்த நபி தோழர் அந்த மதுவை அதே இடத்தில் வாரால் அந்த பையை வெட்டி அந்த மதுவை வீணாக்கினார். சங்கையானவர்களே, அல்லாஹ்வுடைய ரசூல் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பல்வேறு நிலைகளில் அவர்களின் சாபத்திற்கு ஆளான நபர்களில் மதுவை குடிப்பவர்கள் வழங்குவார்கள். அல்லாஹ் ஜல்லஷானஹு தஆலா சில விஷயங்களை தன்னுடைய
அஹதாக ஒப்பந்தமாக ஆக்கியிருக்கிறார். இதைதான் ரசூலுல்லாஹ் சொன்னார்கள், இன்ன அலல்லாஹி அஹ்தன், அல்லாஹ்வின் மீது ஒரு ஒப்பந்தமாக இருக்கிறது. ஏனென்று சொன்னால் அல்லாஹ் எந்த ஒப்பந்தம் செய்கிறானோ, எந்த வாக்குறுதி கொடுக்கிறானோ அதை நிச்சயமாக மாறு செய்ய மாட்டான். அப்படிப்பட்ட அல்லாஹ்வுடைய மிக உயர்ந்த வாக்குறுதி என்னவென்று சொன்னால், யார் இந்த உலகத்தில் இந்த மதுவை அருந்துகிறார்களோ அவர்களுக்கு அல்லாஹ் தஆலா நாளை மறுமையுடைய நாளில் திபினத்துல் ஹபார் என்ற ஒரு பானத்தை அருந்த செய்வார். சஹாபாக்கள் கேட்டார்கள், யா ரசூலுல்லாஹ் என்ன? சொன்னார்கள் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், இர்தல்லாஹ், நரகவாசிகளுடைய வியர்வை, நரகவாசிகளுடைய உடலில் இருந்து வெளியாகக்கூடிய சீடும் செலவும் தான் நாளை அந்த நரகத்தை அந்த மதுவை அருந்தக்கூடியவர்களுக்கு அல்லாஹ் தஆலா பருக கொடுப்பான் என்று சொன்னார்கள். கண்ணியமானவர்களே, நரகம் என்பதே கொடூரமானது, நரகம் என்பதே மிக கொடூரமானது. அந்த நரகத்தில் இருந்து கொண்டு இந்த வேதனையும் அவர்கள் அனுபவிப்பார்கள் என்பதை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வன்மையாக எச்சரித்து சொன்னார்கள். நம்ம கேட்கலாம், இது கொஞ்சமா குடிக்கலாமா, நிறைய குடிச்சாதானே ஹராமு, போதை வந்தாதானே ஹராமு? சங்கையானவர்களே, ரசூலுல்லாஹ் இதனால்தான் மிக தெளிவாக சொன்னார்கள், குல்லு முஸ்கிரின் ஹராம், கலீலும் ஹராம், கஸீரும் ஹராம். போதை தரக்கூடிய எல்லா வஸ்துக்களும். பின்னால் ஒரு காலம் ரசூலுல்லாஹ் சொல்லி சொன்னாங்க, மதுக்கு மக்கள் பல்வேறு பெயர்களை வைத்துக் கொள்வார்கள். அதை மது என்று சொல்ல மாட்டார்கள், அதற்கு பல்வேறு பெயர்களை வைத்துக் கொள்வார்கள், அதை ஹலால் என்று கருதி கொள்வார்கள். சங்கையானவர்களே, எப்படிப்பட்ட ஒரு காலம் இருந்தது, அடையாளம் காட்டப்படக்கூடிய நிலையில் இருந்த பழக்கம் போய் இன்று சர்வசாதாரணமாக எந்த ஒரு நிகழ்வாக இருந்தாலும் அதில் இந்த ஹராமை மக்கள் பழக்கமாக்கி கொள்ளக்கூடிய, ஒரு கல்யாண வீடாக இருந்தாலும் சரி, ஒரு இறப்பு ஏற்பட்டிருக்கக்கூடிய வீடாக இருந்தாலும் சரி, எந்த ஒரு வைபவமாக இருந்தாலும், பிறந்த நாளாக இருந்தாலும் சரி, இதை மக்கள் மிக மிக வேதனைப்படக்கூடிய விஷயம், மிக வேதனையான ஒரு விஷயம். அல்லாஹ் ஹராமாக்கி இந்த விஷயத்தை பல்வேறு முஸ்லிம்களும் கூட இந்த ஹராமில் ஈடுபட்டிருக்கிறார்கள் என்று சொன்னால் அல்லாஹ் அவர்களை பாதுகாக்க வேண்டும், அல்லாஹ் காப்பாற்ற வேண்டும். சங்கையானவர்களே, அல்லாஹ் சில பாவங்களுக்கு தண்டனையை கடுமையாக ஆக்குகிறார். அப்படிப்பட்ட ஒரு மிகப்பெரிய பாவம் தான் இந்த மது இருக்கிறது. அந்த மதுவை அருந்தக்கூடியவருடைய மிக கொடூரமான விஷயத்தை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், இந்த உலகத்தில் யார் இந்த மதுவை அருந்துவார்களோ அல்லாஹ் ஜல்லஷானஹு தஆலா அவர்களுடைய 40 நாட்களின் தொழுகைகளை, வணக்கங்களை அல்லாஹ் ஏற்றுக்கொள்ள மாட்டார். அல்லாஹ் அக்பர். சங்கையானவர்களே, நாம் செய்யக்கூடிய தொழுகை முதலில் ஒழுங்காக இருக்கிறதா, அல்லாஹ் ஏற்றுக்கொண்டானே என்பதையே நாம் பயந்து செய்ய வேண்டிய காலகட்டத்தில் இருக்கிறோம். நம்முடைய நிலைகள் உணர்வுறப்படி இருக்கும் பொழுது அல்லாஹ் நிச்சயமாக ஏற்றுக்கொள்ளவே மாட்டான் என்றால் அவருடைய நிலை என்ன ஆகும்? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், 40 நாட்கள் அல்லாஹ் ஏற்றுக்கொள்ள மாட்டான். அவர் தௌபா செய்து விட்டால் அல்லாஹ் ஏற்றுக்கொள்வார். முதலாவது தடவை. இரண்டாவது தடவை மீண்டும் அந்த பாவத்தை செய்கிறார், மீண்டும் அந்த மதுவை அருந்துகிறார், மீண்டும் அல்லாஹ்விடம் பாவ மன்னிப்பு தேடுகிறார், அல்லாஹ் மன்னிப்பான். மூன்றாவது தடவை அப்படி செய்கிறார், அல்லாஹ் மன்னிப்பான். நான்காவது தடவை சொல்லும்போது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அவர் பாவ மன்னிப்பு தேடினாலும் லம் யதுபலை, அல்லாஹ் அவருடைய பாவ மன்னிப்பை ஏற்றுக்கொள்ள மாட்டான். அவருடைய பாவ மன்னிப்பை அல்லாஹ் ஏற்றுக்கொள்ள மாட்டான். எப்படிப்பட்ட ஒரு கடுமையான பதிவு என்பதை சிந்திக்க வேண்டும். சகோதரர்களே, அல்லாஹ் ஜல்லஷானஹு தஆலா இந்த பாவத்தை ஏன் ஹராமாக்கினார், இந்த மதுவை ஏன் ஹராமாக்கி இருக்கிறார்? மனிதர்களுடைய நலத்திற்காக, மனிதர்களுடைய ஆரோக்கியத்திற்காக, மனிதர்கள் சிந்திக்கக்கூடிய சிறந்த திறனை பெற வேண்டும் என்பதற்காக, அவர்கள் சந்தோஷமான நிம்மதியான வாழ்வை வாழ வேண்டும் என்பதற்காக தான் அல்லாஹ் இந்த இஸ்லாத்தில் இந்த மதுவை ஹராமான ஆக்கியிருக்கிறார். இதனால்தான் அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், நீங்கள் குறைவாக குடித்தால், ஒரு சொட்டு குடித்தால், ஒரு மனிதர் என்ன செய்யறாருங்க, ஒரு டேஸ்ட் பார்க்கலாம் அப்படின்னு குடித்தா அதுவும் ஹராமா? கண்டிப்பாக ஹராம். மதுவையுடைய ஒரு சொட்டும் ஹராம். எதுவெல்லாம் உங்களுக்கு போதையை தரக்கூடியதாக இருக்கும், அது ஊசியாக இருந்தாலும் சரி, மாத்திரைகளாக இருந்தாலும் சரி, பொடிகளாக இருந்தாலும் சரி, எந்த வடிவத்தில் இருந்தாலும் அது உங்களுக்கு போதை தரும் என்றால் உங்களுக்கு ஹராம். ஒரு மனிதர் புகைப்பிடிக்கிறார், புகைப்பிடிக்கக்கூடிய பழக்கம் கூட சர்வசாதாரணமான விஷயமாக மாறக்கூடிய சூழ்நிலை இருந்து கொண்டிருக்கிறது. அதன் மூலமாக ஒரு மனிதருக்கு அவருடைய நுரையீரல் பாதிக்கப்படுகிறது, அவர் மரணத்தை நெருங்குகிறார், அவருடைய ஆரோக்கியத்திற்கு கேடு என்று தெரிந்தும் அவர் செய்கிறார் என்று சொன்னால் அது ஹராம். அல்லாஹ் சொல்கிறான், யா லா தக்துலு அன்ஃபுஸக்கும், உங்களை நீங்களே கொன்றுவிடாதீர்கள், உங்களுக்கு நீங்களே அநீதம் இழைக்காதீர்கள் என்றால் என்ன? எதுவெல்லாம் நம்முடைய ஆரோக்கியத்திற்கு பாதிப்பை தருமோ அது அனைத்தும் ஹராம்.
மார்க்கம் தடுக்கக்கூடிய விஷயங்கள். இப்படிதான் ஒரு சில விஷயங்களை சில மனிதர்கள் பல்வேறு நிலைகளை கொண்டு தவீல் செய்து இதெல்லாம் இல்லை, இதெல்லாம் செஞ்சா போடும், இதெல்லாம் செய்து கொள்ளலாம், குறைவா செய்து கொள்ளலாம். கண்ணியமானவர்களே, மார்க்கம் ஹலாலுன் பையினுன் ஹராமுன் பையினுன், மார்க்கம் தெளிவாக இருக்கிறது. ஒரு மனிதர் செய்யக்கூடிய விஷயங்களில் அவருடைய ஆரோக்கியத்திற்கு அது கேடு இருக்கிறது, அவருக்கு அந்த விஷயத்தில் போதை ஏற்படுகிறது என்று சொன்னால் நிச்சயமாக மார்க்கம் அதை தடை செய்கிறது. அது தடைதான், மார்க்கத்தில் ஏற்றுக்கொள்ளப்படாத விஷயம். அது அல்லாஹ் வெறுக்கக்கூடிய ஒரு பாவம் என்பதை நாம் விளங்கினோம் என்று சொன்னால் அந்த பாவத்தை கண்டிப்பாக நாம் வெறுக்க மாட்டோம். இதனால்தான் அல்லாஹ் நாளை மறுமையுடைய நாளில் இவர்களை மிகப்பெரிய பாவிகளாக அடையாளம் காட்டுகிறார். அஹ்லுல் கபாயிர், இந்த உலகத்தில் செய்யக்கூடிய மிகப்பெரிய பாவங்கள் என்ன? இந்த பாவங்கள் எல்லாம் என்று சொன்னால் ரசூலுல்லாஹ் மிக கடுமையான பதிவை செய்கிறார்கள். ஒரு மனிதன் இந்த பாவத்தை செய்யும் பொழுது, ஒரு மனிதன் மது அருளும் பொழுது அவன் ஈமானுடைய நிலைக்கு அப்பாற்பட்ட நிலையில் இருக்கிறான். ஒரு மனிதன் மது அருந்துகிறான் என்று சொன்னால் என்ன செய்கிறான்? அவன் அந்த நேரத்தில் அவனுடைய உள்ளத்தில் ஈமான் என்பது இருக்காது. ஒரு மனிதன் அதே போல விபச்சாரம் செய்கிறான் என்று சொன்னாலும் அந்த நேரத்தில் அந்த மனிதனுக்கு நினைக்காது, ஈமான் இருக்காது. அந்த நேரத்தில் அதே நிலையில் மரணித்து விட்டால் அவனுடைய நிலை இல்லை. இதுதான் இங்க மனதில் ஒரு மனிதர் அந்த பாவத்தை செய்யும் பொழுது அவர் ஈமான் என்ற இறை நம்பிக்கையில் இருக்க மாட்டார் என்று சொன்னால் அதே நிலையில் அவருக்கு மரணம் வந்துவிட்டால் ஈமான் இல்லாத நிலையில் இந்த உலகத்தை விட்டு அவர் பிரிகிறார். அப்படின்னா என்ன அர்த்தம்? நிரந்தரமான நரகம் அவருக்கு வாஜிபாகி விடுகிறது. நிரந்தரமா என்ன செய்யணும்? அவரு நரகத்திலேயே இருப்பார். அப்போ இன்னும் மரணிக்கக்கூடிய கடைசி நிலை தான் அனைவருக்கும் மிக கவனிக்கப்பட வேண்டிய விஷயம். இதனால்தான் அல்லாஹ் குர்ஆனில் சொல்கிறார், இறுதி முடிவு யாருக்கு அழகானதாக பயபக்தியுடையதாக இருக்கிறதோ அவர்களுக்கு வெற்றி இருக்கிறது. இதனால அல்லாஹ் சொல்கிறார், தமூதுன்ன இல்லா வஅன்தும் முஸ்லிமூன், நீங்கள் இஸ்லாத்தில் இருக்கும் நிலையில் மரணிக்க வேண்டும். முஸ்லிமாக இருந்த நிலையில் நீங்கள் மரணித்து விடுங்கள். அதற்கு அப்பாற்பட்ட நிலையில் உங்களுக்கு மௌத் வந்துவிடக் கூடாது என்பதை நீங்கள் கவனமாக இருக்க வேண்டும் என்று அல்லாஹ் நமக்கு எச்சரிக்கிறார். சங்கையானவர்களே, அப்படிப்பட்ட ஒரு கொடூரமான பாவத்தை சர்வசாதாரணமாக நாம் விளங்குவதே மிகப்பெரிய பாவம். எத்தனையோ பல இஸ்லாமியர்கள் கூட இந்த பாவத்தில் ஈடுபடுகிறார்கள் என்பது வெறும் வருத்தக்கர விஷயம். அல்லாஹ்வுடைய ரசூல் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த மதுவை குடிப்பவர்களுக்கு மட்டும் இந்த குற்றத்தை சொல்லவில்லை, மாறாக அதை குடிப்பவர்கள், விற்பவர்கள், தயாரிப்பவர்கள், அதை சுமந்து செல்பவர்கள், யாருக்காக எடுத்து செல்கிறார்களோ அவர்கள் என்று இதற்கு சம்பந்தப்பட்ட நிலையில் அதன் மூலமாக வருமானம் பெறக்கூடியவர்கள் இந்த பாவத்தை இவங்க செய்யல, ஆனா என்ன செய்யறாங்க? மற்றவர்கள் செய்வதற்கு துணையாக இருக்கிறார்கள் என்று சொன்னால் அவர்களையும் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சந்தித்திருக்கிறார்கள். ரசூலுல்லாஹ்வுடைய சாபம் பெற்ற யாரும் ஈடேற்றம் பெற முடியாது. எனவே நாம் அதிகமாக விளங்கிக் கொள்ள வேண்டும். இன்று பல இஸ்லாத்திற்கு பெயர் போன பல ஊர்களிலும் கூட இந்த பாவங்கள் பள்ளிக்கூடம் படிக்கக்கூடிய மாணவர்கள் முதற்கொண்டு குறிப்பாக கல்லூரி மாணவர்கள், வாலிபர்கள், நிறைய வயதானவர்களும் கூட இன்று எப்படி ஆயிடுச்சு அப்படின்னு சொன்னா உடல் ஆரோக்கியம் என்ற ஒரு பெயர் வச்சுக்கிட்டாங்க. உடல் ஆரோக்கியம் ஒரு சில வகைகள் இருக்குது, அதை நம்ம பிடிச்சா என்ன ஆகும்? உடலுக்கு ஆரோக்கியம் தான், அதெல்லாம் என்ன இல்லைங்க, அதெல்லாம் மதுவுடைய லிஸ்ட்ல வராதுன்னு சொல்றாங்க. சங்கையானவர்களே, உலகத்தினுடைய உலக சுகாதார மையம் இதையெல்லாம் அதான் போதை இருக்கிறது என்று சொல்லிவிட்டார்கள். அது எல்லாமே அதுதான். அதற்காக தான் ஒரு தினத்தை உருவாக்கி வச்சிருக்கிறாங்க, போதை ஒழிப்பு தினம். எதுக்காக வேண்டி? அதில் மனிதர்களுக்கு என்ன இல்லை? ஆரோக்கியம் இல்லை. அதன் மூலமாக மனிதனுடைய ஆரோக்கியத்திற்கு மிகவும் கேடுதான் இருக்கின்றது. வெளிச்சமான விஷயம், அதாவது ஏற்றுக்கொள்ளப்பட வேண்டிய நிர்பந்தமான விஷயம் தெரிந்தும் கூட அந்த பழக்கத்திற்கு அடிமையாகுவது என்பது, அந்த பழக்கம் அதிகமாகுவது என்பது எதை காட்டுது தெரியுமா? ரசூலுல்லாஹ் சொன்ன விஷயம் இதுதான். கியாமத்துடைய அடையாளங்கள்ல கியாமத் நெருங்க நெருங்க, மறுமை நாள் நெருங்க நெருங்க உங்களிடத்தில் உருவாகக்கூடிய பாவமான விஷயங்கள்ல ஒன்று என்ன அப்படின்னு சொன்னா மது சர்வசாதாரணமாக உங்களிடத்தில் புலங்கும். மது சர்வசாதாரணமாக மக்கள் ஏற்றுக்கொள்வார்கள். அதை பாவமாக கருத மாட்டார்கள். யாராவது ஒரு சபையில போய் நீங்க பாருங்க, நாங்க அதை குடிக்க மாட்டோம்னு சொன்னா நம்மளதான் வித்தியாசமா பார்க்கலாம். இந்த மாதிரியான காலகட்டத்தில் நான் வாழ்ந்து கொண்டு இருக்கு. இதை நான் குடிக்க மாட்டோம் அப்படின்னு சொன்னா என்ன இந்த காலத்துல இப்படி இருக்கிறீங்க? அந்த மாதிரியான ஒரு கொடூரமான காலத்தில் நாம் வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். சங்கையானவர்களே, நாம் அதிகமாக பயந்து கொள்ள வேண்டும். அல்லாஹ் இந்த நிலையில் ஈமானை நம்முடைய உள்ளத்திலிருந்து எடுத்து விடுகிறார். நம்முடைய தொழுகைகளை அல்லாஹ் ஏற்றுக்கொள்ள மாட்டார் என்ற பயத்தோடு அல்லாஹ்வை அஞ்சியவர்களாக
இந்த மதுவை விட்டும் பாதுகாப்பு பெற வேண்டும். அல்லாஹ் நம்முடைய இதே சமுதாயத்தினரை, அனைத்து முஸ்லிம்களையும் முஸ்லிம்களையும் மனித சமுதாயத்தையும் அல்லாஹ் தஆலா இந்த ஹராமை விட்டு பாதுகாத்து அல்லாஹ்விற்கு பிரியமான முறையில் வாழக்கூடிய மக்களாக, அல்லாஹ் ஏற்றுக்கொள்ளக்கூடிய சிறந்த முஸ்லிம்களாக நம்முடைய வாழ்வை அமைத்து இந்த துன்யாவை விட்டு செல்லும் பொழுது ஈமானுடைய நிலையில், இஸ்லாத்துடைய நிலையில், கலிமாவோடு நல்ல முகத்தை அல்லாஹ்விடம் கேட்டு பெறக்கூடிய நன்மக்களாக அல்லாஹ் நம் அனைவரையும் ஆக்கி அருள்வாராக.